சாமி இருக்கிற சாதாரண உடம்பு எப்படி பேசும்? ஒரு சாமி வந்து சாமி ஆடி பேசுறதுக்கும், அதே சாமி ஆடி சாமி இல்லாம, சாமியை சுமக்காம, அருள் இல்லாம பேசுறதுக்கும் எது மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கும்? எப்படி பேசுவாங்க? அப்படிங்கிறத நான் அறிஞ்சது அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். இது ஏன் அப்படின்னா, தனி மனித ஒழுக்கமும், அந்த தனி மனிதனுடைய சிந்தனையும், தனி மனிதன் காட்டுற அந்த பந்த பாசமும் இயல்பிலேயே சாதாரண மனுஷங்கிட்ட இருக்கும். அது மாதிரியான தேகத்தை தான் அந்த சாமி தொடுங்கிறதுக்கு சான்றா இந்த பதிவு இருக்கும். 100 பங்காளி இருக்காங்க. அந்த 100 பங்காளில கள்ளம் இல்லாம நல்லா எப்படி எல்லாரும் ஒரே ஒரு தாய் பெற்ற பிள்ளை, எல்லாருக்கும் அன்பை பண்பை பந்த பாசத்தை மட்டும்தான் கொடுக்கணும், கண்ணீரை கொடுக்கக்கூடாது, கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, நம்மளால் முடிஞ்சதை செய்யணும், நம்ம கஷ்டப்பட்டாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு இருக்கிற அந்த எண்ணம் கொண்ட பெருமக்கள் இருக்காங்களா, அவங்க தான் சாமி ஆடியாக சாமி ஏறெடுத்து பார்க்குற முதல் தேகமாக அவங்க தான் இருப்பாங்க. சரிங்க, உங்கள் மேலே ஒரு சாமி வருது, என் மேலே ஒரு சாமி வருது, சாமி ஆடுறேன், சாமி ஆடுறீங்க. சாமி ஆடும்போது அந்த தெய்வம் முழுக்க முழுக்க உடலில் நிற்கும்போது அந்த தெய்வம் நாவுலையும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ரத்தமும் சதையுமா கலந்து நிற்கும்போது அந்த தெய்வம் அதனுடைய ஆயுதங்கள் அனைத்தையும் பரிபூரணமாக எடுத்து நல்லா வானத்துக்கும் பூமிக்கும் முழுக்க முழுக்க தெய்வமாக நிற்கும்போது அது அது அற்புதமான விஷயம். அந்த இடத்துல அந்த சாமி முன்னாடி என்ன கேட்டாலும் பதில் கிடைக்கும், எந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும், எதுவாக இருந்தாலும் அந்த சாமி அந்த இடத்துல சரி பண்ணி கொடுக்கும். அதுதான் எல்லாரும் நம்ம கண் கொண்ட பார்க்குறோம். எவ்வளவோ பெருமக்கள் அருள் வாக்கு சொல்லி வர்றதும், எவ்வளவோ சாமி ஆடிகள் அந்த தெய்வத்தோட ஆயுதங்களை ஏந்தி ஆடி வர்றதும், எவ்வளவோ அந்த சாமி ஆடி பெருமக்கள் அந்த எல்லையை பாதுகாக்க அந்த ஊரில் பவனி வர்றது முதற்கொண்டு அந்த எல்லையில் 4 திசைகளை கட்டி காத்து அந்த ஆலயத்துக்கு வர்ற ஆபரண பெட்டியா, ஆயுத பெட்டியா, கரகமா எல்லாத்தையும் அந்த மக்களை கொண்டணைச்சு வர்ற அந்த சாமி ஆடுற அண்ணன் தம்பி ஆடுற அந்த சாமி ஆட்டம் எல்லாரும் பார்த்துருப்போம். ஒவ்வொரு குலதெய்வ எல்லைகள்லாம் அரங்கேறும். பார்க்கும்போதே உடம்பு சில்லிருக்கும், பார்க்கும்போதே அந்த சாமி நாம உணர்வோம். இது எல்லாரும் பார்த்தது தான். பொய்யா ஆடாம போலியா ஆடாம அந்த தெய்வம் இட்ட கட்டளையா, அந்த தெய்வம் என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்துகிற அந்த ஆட்டமும், அந்த தெய்வம் என்ன சொல்லுதோ அதுபடி அந்த மக்களை வழியணைச்சு கொண்டணைச்சு வர்றதும், அந்த தெய்வம் என்ன சொல்லுதோ அதுபோடி உடன் தெய்வங்களுக்கு உரிய சகல மரியாதைகளை கொடுத்து உடன் தெய்வங்களை பேசாத தெய்வங்களையும் பேச வச்சு தட்டி எழுப்பி கொண்டு வர்றதும், இது எல்லாமே நாம பார்த்தது தான். ஆனா இன்னைக்கு இந்த பதிவுல அப்படி இருக்கிற அந்த சாமியாடி சாமி இறங்கிருச்சு. உங்களுக்கும் சாமி இறங்கிருச்சு, எனக்கும் சாமி இறங்கிருச்சு. நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா, அதனுடைய அந்த சாமி தொட்ட அந்த சாரல் இருக்கு பார்த்தீங்களா, அது உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும். உங்க உடம்புலையும் சரி, என் உடம்புலையும் யாரு மேலெல்லாம் உண்மையான தெய்வம் வருதோ அவர்கள் எல்லாத்துக்கும் அந்த தெய்வத்தோட அந்த சாரல் ஒட்டிக்கிட்டே இருக்கும், காலத்துக்கு இருக்கும். அந்த சாமியோட குணம், அந்த சாமியோட பண்பு, அந்த அந்த சாமியோட பேச்சுவார்த்தை, அந்த சாமியோட பழக்க வழக்கம், அந்த சாமி எப்படி அப்படிங்கிறத ஒரு 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 சதவிகிதமாவது ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. காலத்துக்கு அவங்க அதே மாதிரி பயணிப்பாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 1% இருக்கிறதுனால அன்பை காட்டுவாங்க, பண்பை காட்டுவாங்க. சாமி வந்ததுனாலதான் காட்டுறாங்கன்னு இல்லை, சாமி வராமையே அந்த சாமி வந்து எப்படி ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்குமோ அது மாதிரி இவங்க தீர்வு கொடுப்பாங்க. அந்த சாமி வந்து எப்படி ஒரு சில விஷயங்களை நல்லபடியா வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குதோ அதே மாதிரி இவங்க வெற்றிகரமா முடிச்சு கொடுப்பாங்க. அந்த சாமி எப்படி குடும்பத்தை பந்தவாசமா கட்டி அணைச்சு வருதோ அதே மாதிரி இவங்க எல்லாமே செய்வாங்க. ஏன்னா அந்த சாமியோட சாரல் 1% இயல்புலேயே அவங்க உடம்புல, குணத்துல, எண்ணத்துல ஒட்டிக்கிறாங்க. அப்ப அந்த சாதாரண மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சாமியே ஆடலாட்டினாலும் சாமி வர்றதுனால அவங்க சக்தி வாய்ந்த ஒரு தேகமாக இந்த உலகத்துல பயணிப்பாங்க. சரிங்க, சரிங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அது என்னங்க உண்மை இருக்கா, சான்று இருக்கா, அதை எப்படிங்க ஏத்துக்கிறது? நீங்க சொல்றது எப்படி சரின்னு நாங்க ஏத்துக்கிறது? நான் சாமி ஆடும்போது இருக்கேன், அதுக்கப்புறம் நீங்க சொன்ன எண்ணம் எனக்கு எதுவுமே இல்லையே அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அது போய். அப்படி நீங்க சொன்னீங்கன்னா உங்க மேல சரியா சாமி வரலன்னு அர்த்தம். நீங்க உண்மையான சாமி ஆடுறீங்க அப்படின்னா அந்த சாமி ஆடியோட கணம் சத்தியமா உங்களுடைய, ஏன்னா அப்படின்னா உங்களை வளர்த்தெடுக்கிறது அந்த சாமிங்க. இந்த காலகட்டங்கள்ல உங்களை மேல அந்த சாமி வரப்போகுது அப்படின்னா நீங்க பிறந்த நாள் முதலே அது கணிச்சிடும், ஜாதக குறிப்பு எழுதுற மாதிரி அது கணிச்சிடும். அப்ப இருந்து உங்களை வளர்த்தெடுக்க, அப்ப இருந்து உங்களுக்கு தேவையானதை சொல்லி கொடுக்கும், அப்ப இருந்து தெய்வங்களோட குணங்கள் உங்களுக்குள்ள தானா வளரும்.
அப்ப வேற வழியே இல்லை, அந்த சாமி மாதிரி தான் நீங்க வளர்ந்து வரணும். சரிங்க. அப்படி இருக்கிற சரி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, ஏதாவது ஒரு உண்மையான நிகழ்வு சொல்லுங்க. அப்பத்தானங்க அப்படின்னா, ஒரு எல்லையில இதே மாதிரி ஒரு சாமி ஆடி இருக்கு. அவர் சாமி வரல. சாமி வரணும்னு, சாமி ஆடணும்னு ஆசைப்பட்டுலாம் ஒரு கோயிலுக்கு போல. கோவிலுக்கு போனது என்ன, இவ்வளவு சத்தங்களும், இவ்வளவு சச்சரவுகளும், இவ்வளவு கஷ்டங்களும், இவ்வளவு கருமாயங்களும், எந்த ஒரு வசதியுமே இல்லாம இப்படி இருக்கே, இது என்னன்னு போய் பார்ப்போம்னு போனவர் மேல, அந்த இடத்துல அவர் மேல சாமி வருது. அப்ப சாமி வந்து அவர் போல அந்த குணம் இருக்கிறதுனால அந்த குறைய, அந்த நிறைய, அதை அந்த குறைய நிறையா சரி பண்ணணும். வர்ற மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் நம்மளால முடிஞ்ச ஒரு உதவியை நம்ம செய்வோம்னு போன அந்த குணம் இருக்குல்ல, அந்த குணம் தான் அந்த சாமியோட சாரன், வளர்த்தெடுத்த சாரன். அப்ப அவர் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு சில முன்னேற்றங்கள் அந்த இலையில அரங்கேறுது. சரி, இது இல்லாம இன்னொரு சாமி இருக்காங்க. அவங்க எப்படி அப்படின்னா, சாமி ஆடணுங்கிற எண்ணம் இல்லை, ஆனா சாமி மேல பயங்கரமான பக்தி, உண்மையான பக்தி, தூய்மையான பக்தி. அந்த சாமி அவங்க மேல வருது. அவங்க மேல வர்றதுக்கு முன்னாடியே பிறந்ததுல இருந்து அவங்க எப்படி அப்படின்னா கஷ்டத்தை அனுபவிச்சு, தன்னுடைய உடன் பிறந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் நல்லா கரை சேர்த்து, நல்லா நல்லா அழகா எல்லா மக்களையும் ஒன்றிணைச்சு பந்தவாசமா அவங்க வர்றாங்க. அதே சாமி, அதே அம்சம் கொண்ட அந்த சாமி அவங்க மேல அந்த இடத்துல வருது. சாமி வந்ததுக்கு அப்புறம் எப்படி சிறு வயசுல இருந்தாங்களோ அதே மாதிரி அந்த கும்பல இருக்க எல்லா மக்களையும், எல்லா குலங்களையும் அந்த இடத்துல இணைக்கிறாங்க. அப்ப சாதாரண உடம்பு, சாமி வர்ற சாதாரண உடம்பு இதெல்லாம் சாமி வர்றதுக்கு முன்னாடி. சாமி வந்ததுக்கு அப்புறம் நான் போறேன், நான் சாமி ஆடுறேன், சாமி ஆட்டி நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நான் எனக்கு விரதத்தெல்லாம் முடிச்சிட்டேன், காப்பு கங்கணம் கங்கணம் கரதம் எல்லாத்தையுமே நான் கழட்டி வச்சு விரதத்தவே நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா, அடுத்து அங்க ஒரு சில வர்ற குழப்பங்களை அந்த சாமி அந்தந்த நேரத்துல அந்த நாவல வந்து நின்று அந்த ஒரு சில பேருக்கு புரியாத சனங்களுக்கு புரிய வைக்கும், தீர்வை கொடுக்கும். அப்ப நான் வந்து ஒரு சிக்கல்ல நான் ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்க முடியாம நான் ஒரு கஷ்டத்துல நான் நிக்கிறேன் அப்படின்னா அந்த சாமி எனக்கு உதவும். ஏன்டா கலக்குன எந்திரா, இதை சீடா, ஏன் கலங்குறப்பா, இந்தாப்பா இதானப்பா இதுக்கு தீர்வு, ஏப்பா கலங்குற, இந்தாப்பா அடுத்த முறை இதை செய்யாதப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த சாமி அவர்களுக்கு சொல்லி கொடுக்கும், அவங்கள வளர்த்தெடுக்கும். இன்னைக்கு சாதாரண தேகம் ஏன் அப்படின்னா, ஒரு சில நேரங்கள்ல நம்ம எதுக்காக தெய்வத்துக்காக கட்டுப்பாட்டோட இருக்கணும், தெய்வத்துக்கு ஒரு சில அர்ப்பணிப்பு நாம ஏன் கொடுக்கணும்னா காரணம் இதுதான். அந்த சாமி 1% நம்மளை ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. அதனாலதான் ஏதாவது தெய்வத்துக்கு நாம ஏதாவது ஒரு நாள் மாசத்துல அமாவாசையோ பௌர்ணமியோ அல்லது வெள்ளியோ அல்லது செவ்வாயோ அல்லது ஏதாவது ஒரு நாள் அந்த தெய்வத்துக்காக நாம விரதம் எடுக்கணும், அந்த தெய்வத்துக்கு நாம அந்த நாளை தெய்வத்துக்காக அர்ப்பணிக்கணும்னு சொல்றது காரணம் அதுதான். அப்ப ஒரு சாதாரண தேகம் எப்படி இருக்கும், அதுங்க மனுஷன் மேல ஏன் சாமி வரணும், என்ன காரணம், எதுக்கு, என்ன நோக்கம், ஏப்பா தெய்வம் இருக்கு, தெய்வம் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும், எதுக்கப்பா மனுஷன் மேல வரணும், அது குலசாமிய மனுஷன் மேல வரணும் அப்படின்னா அந்த அளவு அந்த தெய்வம் உங்களை நேசிக்குதுங்க, உங்க உறவுகளை நேசிக்குதுங்க, உங்களுடைய குடும்பங்களை, உங்களுடைய வம்சா வழிகளை, உங்களுடைய பரம்பரைகளை அந்த சாமி அந்த அளவு நேசிக்குது. அதனாலதான் அந்த தெய்வம் உங்களுக்குள்ள இறங்கி உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து உங்களால நான் இங்க இருக்கேன் அப்படிங்கிற அந்த சபைக்கு அந்த சாமி அதை தெரியப்படுத்துது. அப்ப எல்லாரையும் விட நம்ம மேல அதிகமா பாசம் கொண்டது யாரு அப்படின்னா நம்மளுடைய குலசாமி. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். குலதெய்வத்தோட மகத்துவம் போறோம், சாமியை கும்பிடுறோம், ஒரு சூடத்தை பொறுத்துறோம், தேங்காவளை அபிஷேகம் பண்றோம் மட்டும் அதோட சுருக்கிறாதீங்க, கடல் மாதிரி இருக்கு. நீங்க செய்யற எல்லா செயல்கள்லையும் அந்த சாமியோட பார்வை இருக்கும். நீங்க எல்லா நீங்க செய்யற நல்ல செயல்கள் எல்லாத்துலயும் அந்த சாமி உங்களை மாதிரி சந்தோஷப்படும். நீங்க எந்த செயல்ல நீங்க கஷ்டப்படுறீங்களோ, கண்ணீர் விடுறீங்களோ, அதே நேரம் உங்களுடைய குலதெய்வம் அந்த செயலுக்காக அந்த சாமி வருந்து நிற்கும். எல்லா வழிகள்லையும் உங்க சாமி முடிஞ்ச அளவு கெட்ட நேரத்தை நல்ல நேரமா மாற்றி அமைக்கும். சாதாரண உடம்பா இருந்தாலும் சாமி ஆடலைன்னாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு நொடியில அந்த சாமி அந்த 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 சாதாரண உடம்புல வந்து அதை சரி பண்ணும். நல்ல ஒரு புத்திய ஒரு சில மக்களுக்கு புகட்டும், நல்ல வழிமுறைகளை இதை செய்யணும் அப்படிங்கிற நல்ல விஷயங்களை அந்த இடத்துல அந்த சாமி அந்த மக்களை வச்சு செயல்படுத்தும். அப்ப சாமியாடி பெருமக்கள் அப்படிங்கிறவங்க சக்தி வாய்ந்த பெருமக்கள்ங்கிறதா உண்மை. சாமி வந்தாலும் சாமி வரலாற்றினாலும் அவர்களுக்கு இயல்புலேயே ஒரு சக்தி இருக்கு.
அவர்கள் இயல்பிலேயே அவர்கள் நல்ல எண்ணம் கொண்ட நல்ல குணம் கொண்ட நன்மக்கள். அவர்கள் இயல்பிலேயே தெய்வம் குணம் பொருந்தியவர்கள். அவர்கள் இயல்பிலேயே எல்லாத்தையும் கட்டி அணைக்கும் பண்பு கொண்டவர்கள். அவர்கள் இயல்பிலேயே தீய வினைகளை எதிர்த்து போராடும் வல்லமை கொண்டவர்கள். அவர்கள் இயல்பிலேயே தீய எண்ணங்களுக்கு அச்சப்படாமல் சத்தியமான வழியில் நாளும் அவர்கள் எல்லா வழியா வர்றவங்க அப்படிங்கிறது சத்தியமான உண்மை. நீங்க இந்த பதிவு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, சாமியாடி வரும் மக்கள் சாதாரண மனுஷனாக இருந்தாலும் அந்த தெய்வத்திற்கு நீங்கள் ஒரு சில விஷயங்களை அர்ப்பணிப்பது மட்டுமல்லாமல் அந்த தெய்வத்தை பரிபூரணமாக வணங்கி நாம செய்யற எல்லா செயல்லையும் நம்ம சாமி இருக்குங்கிறத உணர்ந்து நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் நீங்க உருவாக்கணும் அப்படிங்கிறத நான் அறிஞ்ச இந்த பதிவின் மூலமா அதை நினைவு கூறத்தான் எனக்கு இந்த பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.